வணக்கம். கரூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி டெக்னீஷியனுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனை பிரீஃபா பார்த்து ஒன்ஸ் எலிஜிபிளா இருந்தனா எப்படி ஆன்லைன் அப்ளை பண்றத பார்த்து இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிடலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ்ல ஒவ்வொரு கேட்டகரி வைஸா வந்து என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் வித் salary, நம்பர் ஆஃப் போஸ்ட், அதே மாதிரி மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட், ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து என்ன அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். ஆல்சோ 1 இயர் பிஜி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு தமிழ் ஆர் இங்கிலீஷ்ல வந்து என்னன்னா டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேம் ஃபார் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க கிராஜுவேட் வித் ஃப்ளூயன்சி இன் எம்எஸ் ஆஃபீஸ் அக்கௌண்டன்சில வந்து என்னன்னா நாலேஜ் இருக்கு வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு நீங்க 12th ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து பயாலஜி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி எஸ்எஸ்எல்சியில் தமிழ் லாங்குவேஜ்லையும் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 2 இயர்ஸ் வந்து என்ன மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரை நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிளைம் பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் சில போஸ்ட்டுக்கு வந்து என்ன டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு எது வந்து சூட் ஆகுதோ அதை பார்த்து வந்து என்ன அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இது அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண 6th ஜனவரி 2024 நம்ம ஒன்ஸ் எலிஜிபிளா இருந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இப்ப இதுக்கான நிபந்தனைகள் என்ன சொல்றாங்க? இந்த போஸ்ட் எல்லாமே டெம்பரரியான ஒரு போஸ்ட் தான், எதுவுமே பர்மனன்ட் ஜாப் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ளை பண்றதுக்கான இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் நம்ம ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபில்அப் பண்ணிட்டு கொடுக்க வேண்டிய அட்ரஸ்க்கு வந்து என்ன அப்படின்றத நம்ம ஸ்பீட் போஸ்ட்டை வந்து அனுப்ப வேண்டியது இருக்கு. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி கரூன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கான பேசிக் பர்சனல் டீடைல் அண்ட் ஆல்சோ உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் நீங்க ஃபில்அப் பண்ணி இது கேட்கப்பட்ட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி வந்து என்னன்னா கொடுக்க வேண்டிய அட்ரஸ்க்கு வந்து நீங்க போஸ்ட் அனுப்ப வேண்டியது இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து என்னன்னா எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். கரு.nac.in கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து என்னன்னா உங்களோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நோட்டீஸ் அப்படின்றது இதில் ரெக்ரூட்மெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு நோட்டிஃபிகேஷன் இங்கே கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனி அப்ளை பண்ணும்போது அது எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்றது அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணேன். அதுக்கேற்றாப்புல நாங்கள் சொல்யூஷன்ஸ் வந்து என்ன ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.